வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு பரோட்டா சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஹோட்டலில் அடிக்கடி வாங்கி சாப்பிடணுமே யோசிக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் அளவு வேக வச்ச சாதம் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு கப்பு சாதத்துக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கோதுமை மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாவுகளை நல்லா பிசைஞ்சு எடுத்து கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மற்ற மாவுகள் மாதிரி ரொம்ப நேரம் பிசையணும், அது மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் கிடையாது. இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அது மேலே அப்ளை பண்ணி அப்படியே ஒரு 1/2 ஹவருக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் ஊற வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே கூட சுட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விரவி வச்சுருக்க மாவை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம இந்த உருண்டைகளை வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிசாக திரட்ட முடியுமோ நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த மாவு மேலே அப்படியே ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலவே கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இருந்து ஒரு பாதி பகுதிக்கு மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்து அதை 3 அளவுக்கு மாவை மடிச்சுக்கோங்க. அப்புறமா லெஃப்டில் இருந்து ஒரு மடிப்பு, ரைட்டில் இருந்து ஒரு மடிப்புன்னு மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்படி பண்ணுறதுனால நல்ல சூப்பராக லேயர் கிடைக்கும், அது மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை மடிக்கும் போதும் கொஞ்சமாக எண்ணெயையும் மாவையும் அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நல்ல அழகாக திரட்டி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப மெல்லிசாகவும் திரட்ட வேணாம், அதே மாதிரி ரொம்ப கனமாகவும் திரட்டாமல் நல்ல ஒரு மீடியம் சைஸுக்கு திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் தோசைக்கல்லை சூடாக்கிட்டு லைட்டாக அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை அப்படி போட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ப்ளஃபியாகவும் வருங்க, அது அழகாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு பார்க்குறதுக்கும் பரோட்டா மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு பரோட்டா விட அல்டிமேட்டாக இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் இன்றைக்கி நான் சிக்கன் கறியோடு ட்ரை பண்ணேன். நீங்கள் எந்த நான்வெஜ் கறியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் அதிகமாக காசு கொடுத்து பரோட்டாலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இப்படியே அழகாக வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம மதியம் வச்ச சாதம் மிச்சமாயிடுச்சுன்னா நைட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதை என்னடா பண்ணேன்னு யோசிப்போம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பரோட்டா டேஸ்ட்டையே இது மிஞ்சிரும். அதனால் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஹோட்டல் போய் பரோட்டா சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இனி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.